எதிர்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டா இப்போதானங்க போச்சு, அது ஆங்கில புத்தாண்டு. நாம் நம்முடைய தமிழர் மரபை தழுவி நாம் கொண்டாடுகின்ற சித்திரை 1ஆம் தேதியே நம்முடைய தமிழ் வருடம் பிறக்கின்றது நண்பர்களே. அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்கள், ஓராண்டுக்கான பலன்கள், இந்த சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரையிலும், அடுத்த பங்குனி வரையிலும் 2023 சித்திரையிலிருந்து 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, அதற்கு முன்பாக இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொதுவாகவே நம்முடைய தமிழ் முறைப்படி பஞ்சாங்கங்களில் 60 விதமான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரினை வைத்து அந்த பெயர் கொண்ட ஆண்டு இன்ன தன்மையோடு அமையும் என இடைக்காட சித்தர் நமக்கு பாடல்களை எல்லாம் கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 37வது ஆண்டு நண்பர்களே. இந்த 37வது ஆண்டின் பெயர் சோபகிருது வருடம் எனப்படும். அது என்னங்க சோபகிருது? கிருது என்றால் செயல், செய்கை என்று பொருள். சோப என்றால் மங்களகரமான அல்லது மங்களம் என்று பொருள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன வருடம் சுபக்கிருதுன்னு பார்த்தோம். சுபக்கிருதுன்னா நற்செய்கை, சுப என்றால் நன்மைன்னு அர்த்தம்ங்க. அதுபோல் சோப என்றால் மங்களகரமானது என்று பொருள். அந்த வகையில் இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில் மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான செயல்கள் அதிகம் நடைபெறுகின்ற ஆண்டு. மக்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டுகின்ற ஆண்டு, மும்மாறி பொழிகின்ற ஆண்டு, விளைச்சல்கள் நன்றாக வருகின்ற ஆண்டு, அன்பு செழிக்கின்ற ஆண்டு அப்படின்னு இடைக்காட சித்தர் பாடி வச்சுட்டு போயிருக்கார். அது ஒரு வகையில் சித்தர்கள் கூறியது உண்மையாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மங்களகரமான செயல்கள் நடக்கின்ற ஒரு மங்களகரமான ஆண்டு நண்பர்களே. அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆண்டில் கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா நம்ம 4 கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சனியின் அமர்வு இவ்வாண்டு முழுக்கவும் உங்களுக்கு கும்பராசியில் அமைய இருக்கின்றது. குருவின் அமர்வு இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு மேச ராசியில் அமைய இருக்கின்றது. இந்த ராகு கேதுக்களின் அமர்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு மத்தியம பகுதி வரையும் முதல் 5 மாதங்கள், அதாவது அக்டோபர் மாதம் வரையிலும், 2023 அக்டோபர் மாதம் வரையிலும் அவர்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது இருக்கின்ற மேஷம், துலாம் ராசிக்குள்ளாக வீற்றிருப்பார்கள். இந்த மாண்டின் மத்தியம பகுதியில் அக்டோபர் மாதத்தில் மீனத்துக்குள்ளாக ராகு வந்து விடுவார், கன்னிக்குள்ளாக கேது வந்து விடுவார். இந்த அமைப்புகளில் தாங்க ராஜ கிரகங்கள் அமைய இருக்கின்றார்கள். இவ்வாறாக இடம் மாறுகின்ற இந்த கிரகங்களும், இந்த 4 ராஜ கிரகங்களும் சேர்ந்து இந்த மங்களகரமான செயல்கள் நிகழக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மங்களகரமான செயல்களை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த 4 நாயகர்களினுடைய ஆட்டம் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக நாம் பார்க்கலாம். வாருங்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இவ்வாண்டு ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு நல்ல ஆண்டாக அமையப்பெறுகின்றது. திருமண முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுங்க சார். அதாவது ஒரு பொண்ணை பார்ப்பீங்க, அந்த பொண்ணு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அந்த குடும்பத்திலேருந்து இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். 2 நாளில் சொல்கிறேன்னவங்க 5 நாள் கழித்து சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் இழுப்பாங்க. ஆனால் முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். அதை திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் திருமணம் ஆனதுக்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கின்ற ஒரு ஆண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவானினுடைய அமர்வு இருக்கின்றது. ஆக திருமண அமைப்புகள் கொஞ்சம் இழுத்து முடியும், கொஞ்சம் கூடுமான வரையில். அதே போல் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப தள்ளி போடாதீங்க, லேட் பண்ணாதீங்க, குயிக்காக முடிச்சிடுறது நல்லது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. ஆக என்ன பண்ணணும்? முடிந்த வரையிலும் ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை கூடுதலாக பேசுகிறாங்க, அனுசரித்து விட்டு கொடுத்து சென்று விடுவது நல்லது. நீ எப்படி அப்படி பேசலாம், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இந்த மாதிரிலாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் நண்பர்களே. அதை மனசில் வச்சுக்கணும். இது முதல் விஷயம்.
அப்படி நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க அப்படின்னா அது கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் பெரிதாகி அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைஞ்சு போயிடும். ஆனால் உங்கள் ராசியை நல்ல வேலையாக குரு பார்க்கிறார், அந்த பொறுமையாக அவர் கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சுய கட்டுப்பாட்டோடு இருந்து கொள்வது திருமண வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அது எப்படி இது இப்படி அப்படின்லாம் பேசிட வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிச்சுக்குங்க. கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரம் இவற்றை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மைகளும் ஏற்றங்களும் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களினுடைய வரத்து அதிகரிக்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது சோபகிருதுவை பொறுத்தவரையிலும். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்வுகள் மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு ஆண்டு. உயர்கல்வி நண்பர்களே, இந்த படிப்பு தான் படிக்கணும், அதுவும் இந்த ஊரில் தான் படிக்கணும், இந்த காலேஜில் தான் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு அது சார்ந்த அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஏற்றங்களும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஆக என்ன பண்ண இது ஒரு ஆகச்சிறந்த நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற சிறப்பான ஆண்டு என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆனால் இந்த ஆண்டில் கொஞ்சம் கூடுதலான முயற்சி வேணும். ஏன்னா ஜென்ம ராசியை சனி பார்க்கிறார், அப்பப்போ மந்தமாயிருவீங்க, கண் திருஷ்டி பற்றும், தேக்கமாயிருவீங்க, சோம்பலாயிருவீங்க. இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவில் கவனமாக இருந்துங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டிலும் உயர் படிப்பு கொஞ்சம் மந்தத்தன்மையை விலகிட்டால் போதும், சூப்பராக வந்துடுவீங்க. இந்த தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, பெரிய பணவரவுக்கான அமைப்பு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் பெரிய நஷ்டமாகிறதுக்கான அமைப்பும் கிடையாது, ஆவரேஜ். அப்போ என்ன பண்ணோம், ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில் எல்லை மீறாமல் முதலீடுகளை போட்டு எல்லை மீறாமல் தொழில் விரிவுபடுத்தாமல் ஒரே தொழிலை உருப்படியாக பண்ணுறது நல்லது. அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய நட்டங்கள் எதுவும் நேராது. உங்களுடைய முதலீட்டுக்கும் உழைப்புக்கும் ஏற்ப நல்ல வருமானத்தை நீங்கள் ஈட்டிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு எங்கு உங்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடைகிறதான காலகட்டம். தகப்பனார் வழியிலிருந்து நீங்கள் எதையேனும் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம். பழைய நேற்று கடன்கள் ஏதேனும் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நேற்று கடன்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அரசாங்க வழியிலிருந்து ஏதாவது உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று இனத்தை சார்ந்தவர்கள், வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் வழியிலிருந்து நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் கிடைக்கின்ற ஒரு உன்னதமான அற்புதமான ஆண்டாக இவ்வாண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சோபக்கிருது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சகோதர உறவுகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளை கூட அகற்றும். குறிப்பாக அக்டோபருக்கு பிறகு பிரச்சனை எல்லாம் குறைஞ்சி அண்ணன் தம்பி பங்காளி சண்டைகள்லாம் காணாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆண்டாக இவ்வாண்டு அமையப்பெறுகின்றது. உத்தியோக நிமித்தமாக இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அக்டோபருக்கு பிறகு இடமாற்றம் நல்ல முறையில் அமையப்பெறுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் நல்ல அந்தஸ்து, சில முக்கிய பொறுப்புகள், கௌரவ பதவிகள் இவை அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அரசியல்வாதிகள், பொதுஜன அமைப்புகள் தேவைப்படுபவர்களுக்கெல்லாம் மக்களின் செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கின்ற மக்களிடையே அவர்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக, இனிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுங்க. அந்த வகையில் இந்த காலகட்டம் மிக மிக நல்ல ஏற்றங்களை எல்லாம் வழங்குகின்றது. எங்கேயாவது கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டிய இந்த புத்திர பாக்கியம் அதுவும் இயல்பாக இந்த ஆண்டு கிடைக்கின்ற மிக சிறப்பான ஒரு நல்ல காலகட்டம். குறிப்பாக அக்டோபருக்கு பிறகு மிக எளிமையாக கிடைத்துவிடும் நண்பர்களே. காதல் கூட வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இவ்வாண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் எங்கே கவனமாக இருக்கணும்? கணவன் மனைவி விஷயத்தில் தான் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது முதல் விஷயம். ஏற்கனவே பிரிஞ்சிருக்காங்க, வழக்குகள் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னா இப்போ போயிட்டு ஸ்ட்ராங்காக ப்ரெஷர் கொடுத்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாதீங்க. பிரிஞ்சிருக்கிறது ஒரேடியாக பிரிஞ்சிடக்கூடாது, அதை மனசில் வச்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டினுடைய
பிற்பகுதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல் உபத்திரவங்கள் சற்று கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதாவது அக்டோபர் மாதத்துக்கு பிறகுலேருந்து ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் மறைமுக உடல் உபத்திரவங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரங்களில் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். பெரிய பொருளாதார முதலீடுகள் செய்யாதீங்க. இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது. சிம்ம ராசி நேயர்களுக்கு அழகான அற்புதமான ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற உன்னதமான ஆண்டாக இந்த சோபகிருது அமையப்பெறுகின்றது. அவ்வளவுதான். அன்பு நண்பர்களே, என்ன பரிகாரங்கள் செய்கிறது? நரசிம்ம வழிபாடோ அல்லது கால பைரவ வழிபாடோ, இவ்விரு தெய்வங்களில் ஒரு தெய்வத்தை சரணாகதி அடைவது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஆண்டாக மாற்றி கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.